ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இஞ்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் நிறைய இஞ்சியை சைவம் அசைவம் அந்த மாதிரி உணவுகள்லாம் சேர்த்துட்டு வருவோம். அதை தனியாக சாராக அந்த மாதிரி எடுத்து நாம் குடிக்கிறதா இருந்தால் தினமும் ஒருத்தங்க 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும்னு சொல்கிறாங்க. அதுதான் நல்ல ஆரோக்கியத்தை தரும்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இஞ்சியை அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம். எந்த கஷாயம் செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துட்டு வர்றப்ப அது நல்ல ஆரோக்கியத்தை தரும். சளி தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அதை அந்த மாதிரி சேர்த்துட்டு வரலாம். இஞ்சியை கேரட் துருவியில் வச்சு துருவி சேர்க்குறப்ப அதோட முழு எசன்ஸும் நமக்கு கிடைக்கும். டீ அந்த மாதிரி போடுறப்ப செய்யலாம். அம்மியில் வச்சு தட்டியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி கேரட் துருவியில் வச்சு துருவியும் நாம் டீ குடிக்கலாம். லாங் ட்ராவல் பண்ணுறப்ப இஞ்சி டீ குடிச்சிட்டு போனோன்னா தலை சுத்தல், வாமிட்டிங் சென்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் லாங் ட்ராவல் போகிறவங்க கொஞ்சம் இஞ்சி டீயை சாப்பிட்டுட்டு போகிறது நல்லது. இஞ்சியை நாம் 5 கிராம் தினமும் 5 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு வர்றது நல்ல ஆரோக்கியத்தை தரும். அது டீயாகவும் குடிச்சிக்கலாம், அல்லது வெறுமனை இஞ்சியை கொதிக்க வச்சு அந்த மாதிரியும் குடிக்கலாம். ஆனால் அப்படியே சாறு எடுத்து குடிக்கிறப்ப அதை சாறு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிடணும். வச்சிட்டோன்னா அடியில் அது கொஞ்சம் படிஞ்சிரும். மேலே தெளிஞ்ச தண்ணியாக இருக்கும், அடியில் கொஞ்சம் மாவு மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த படிஞ்சதை நாம் குடிக்காமல் தெளிஞ்ச தண்ணியை மட்டும் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக கஷாயத்துலேயும் இதை சேர்த்துட்டு வரலாம். உடம்பு நல்லா இளைக்கும். இஞ்சியை நாம் தினமும் உணவாக எடுத்துகிட்டு வர்றப்ப தொப்பை குறையும், உடம்பு இளைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அளவாக எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வர்றப்ப அது வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல் அந்த மாதிரி தொல்லையெல்லாம் தரும். அதனால் அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் அளவாக எடுத்துகிட்டு வர்றப்ப அது நல்ல ஆரோக்கியத்தை தரும். சீக்கிரமே சளி தொல்லை அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அது க்யூர் ஆகும், அஜீரணத்தை சரி பண்ணும். அதனால்